11ஆம் வகுப்பு வரலாறு. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள். கற்றல் நோக்கங்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு மைசூர் சுல்தான்களின் தொடக்ககால எதிர்ப்புகள். தென்னிந்தியாவில் பாளையக்காரர் முறை நிறுவப்படுதலும் பாளையக்காரர்களின் கிளர்ச்சியும். கொங்கு பகுதியில் தீரன் சின்னமலையின் கிளர்ச்சியும் அரசுரிமை மறுக்கப்பட்ட ஏனைய ஆட்சியர்களின் வேலூர் புரட்சியும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வட்டிக்காரர்கள் ஜமீன்தார்களுக்கு எதிரான பழங்குடியினர் விவசாயிகளின் எழுச்சிகள். 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி. அதன் முடிவில் கம்பெனியின் அதிகாரத்தை ஆங்கிலேய அரசு கைக்கொள்ளுதல். அறிமுகம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பலருடைய ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டதும் தங்களது எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே போனதும் தொடர்ச்சியான பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தன. அவர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள், தங்கள் ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் ஆகியோரால் இத்தகைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. வரலாற்றாசிரியர்கள் இதை ஆரம்ப நிலை எதிர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் எழுச்சியும் இத்தகைய கிளர்ச்சிகளையொட்டி தோன்றின. வேளாண் உறவுகளிலும் நில வருவாய் முறையிலும் நீதி நிர்வாகத்திலும் ஆங்கிலேயர் செய்த மிக விரைவான மாற்றங்கள் பற்றி முந்தைய பாடம் விரிவாக கூறியுள்ளது. இம்மாற்றங்கள் வேளாண் பொருளாதார அமைப்பில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தின. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களும் அவதிப்பட்டார்கள். எனவே மனக்கொந்தளிப்பில் இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் களத்தில் இறங்கிய போது அவர்களுக்கு விவசாயிகள், கைவினைஞர்கள் ஆகியோரின் ஆதரவும் இயல்பாகவே கிடைத்தது. இக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகளும் 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியும் இப்பாடத்தில் விவரிக்கப்படுகின்றன. மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு. ஹைதர் அலியின் எழுச்சி. மைசூர் விஜயநகர பேரரசின் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது. 1565இல் விஜயநகர பேரரசு வீழ்ந்ததற்கு பிறகு உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர் ஆயினர். ராஜா உடையார் 1578இல் அரியணை ஏறினார். 1610இல் தலைநகரம் மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போதிருந்து உடையார் வம்சத்தினர் ஆட்சி 1760 வரை தொடர்ந்தது. ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது. ஹைதர் அலியின் தந்தை ஃபக்தே முகமது கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை தளபதியாக பௌஜ்தார் தளபதியாக இருந்தார். அவரது இறப்புக்கு பின் ஹைதர் அலி தன் தலைமை பண்புகள் மூலம் படையின் உயர் பதவிகளை விரைவாக அடைந்தார். 1755க்குள் அவர் 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 காலாட்படை வீரர்களையும் நிர்வகிக்கும் அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பை பெற்றிருந்தார். மைசூரில் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை ஒடுக்கினார். மராத்தியர் ஆக்கிரமித்த மைசூர் அரசின் சில பகுதிகளை ஹைதர் அலி மீட்டெடுத்தார். இதற்காக அவர் ஃபக்தே ஹைதர் பகதூர், வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டம் பெற்றார். 1760இல் ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்து பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்தார். ஆனால் அவர் தனது சொந்த மண்ணில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதித்திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் ஹைதர் அதை வெற்றிகரமாக முறியடித்தார். அதற்கு பிறகு அவரே நடைமுறையில் மைசூரின் தளவாயாக இருந்து உண்மையான ஆட்சியாளர் ஆனார். 1770இல் மைசூர் அரசர் நஞ்சுட்டி கொல்லப்பட்டார். அதில் ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் கிளம்பியது. இந்த நிகழ்வுக்கு பிறகு உடையார் வம்ச அரசர்கள் பெயரளவிலான ஆட்சியாளர்களாக ஆயினர். ஹைதரை உண்மையான அரச அதிகாரத்திற்கு உரியவர் ஆனார். ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும் கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற வங்காளம், பீகார், ஒரிசா ஆகியவற்றில் முகலாய அரசுகளுக்கு பதிலாக வரி வசூலிக்கும் உரிமை. பிறகு தனது நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டியிருந்தது. கம்பெனி போதுமான வலிமையுடன் இல்லாததால் இந்திய அரசுகளின் உள் விவரங்களில் தலையிடுவதை தவிர்த்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்துக் கொள்ள இடைப்பட்ட நாடுகள் பஃபர் ஸ்டேட்ஸ் வாரன் ஹாஸ்டிங்ஸ் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். எனினும் கம்பெனி கர்நாடக அரசியல் விவகாரங்களினால் ஈர்க்கப்பட்டது. நவாப் பதவிக்கால தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்களே இதற்கு காரணம். ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்திய அரசியலில் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதினார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமைமிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன. முதலாம் மைசூர் போர் 1767 முதல் 1769 வரை. 3ஆம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் ஃபோர்டே 1759இல் மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றினார். இது ஜாலாபத் ஜங் உடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. அவர் வட சர்க்கார்கள் என அறியப்படும் கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் ஆகிய மாவட்டங்களை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசம் ஆனதை முகலாயர் பேரரசர் 1765இல் அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தனர். ஆனால் 1766இல் ஆங்கிலேயர் இப்பகுதிகளை கையகப்படுத்திய போது பிரச்சனை தோன்றியது. இந்த பகுதிகளை ஆங்கிலேயர் கையகப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக அவருக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வரும்போது ஆங்கிலேயர் உதவிக்கு வருவார்கள் என்றும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதை உணர்த்தினார்கள். ஆங்கிலேயர் பின்னாட்களில் பின்பற்றிய துணை படைத்திட்டத்துக்கு இந்நடைமுறை காரணியாக அமைந்தது. நிஜாம் அலி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் 1767இல் அவருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே ஓர் புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்பட்டது. எனவே ஆங்கிலேயர் ஹைதருக்கு எதிராக போரை அறிவித்தார்கள். இது முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் என அறியப்பட்டது. பம்பாயிலிருந்து வந்த ஆங்கிலேயரின் ஒரு படை மேற்கு கடற்கரையின் மங்களூரையும் அதை சுற்றியிருந்த பிற பகுதிகளையும் கைப்பற்றியது. ஆனால் ஹைதர் இவற்றை மீட்டெடுத்தார். பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயரின் முயற்சி வெற்றி பெறவில்லை. 1768இல் ஹைதர்
பாராமஹால் சேலம் மாவட்டம் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். இதற்கிடையே ஹைதரின் தளபதி ஃபசலுல்லா கான் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் படையை எந்த எதிர்ப்புமின்றி வழிநடத்தி சென்றார். ஹைதர் தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் முன்னேறி சென்றார். ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் என்ற அச்சுறுத்தல் அவரை ஆங்கிலேயருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளியது. அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள் வருமாறு: இருதரப்பும் கைப்பற்றிய பகுதிகளை அவரவரிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். கரூர் மற்றும் ஹைதரின் வசம் இருக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ள நடைபெறும் போர்களில் இரு தரப்பும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். இது மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதையே குறித்தது. ஆனால் ஹைதருக்கும் மராத்தியருக்கும் எதிரான சண்டையின் போது தேவையான நேரத்தில் ஆங்கிலேயரின் உதவி கிடைக்காததால் ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினார். இரண்டாம் மைசூர் போரும் ஹைதரும் 1780 முதல் 1784 வரை. அமெரிக்கா சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸ் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை 1778 செய்து கொண்டது. எனவே பிரிட்டன் பிரான்சுக்கு எதிரான போரை அறிவித்தது. இதை போலவே ஸ்பெயினும் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் 1779 இறங்கிய போது இங்கிலாந்து தனிமைப்பட்டது. இந்தியாவிலும் பிரெஞ்சு படையின் ஆதரவுடன் நிஜாம் அலியும் மராத்தியரும் கைகோத்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயருக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தியது. ஹைதர் அலி இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கர்நாடகத்திற்கு படையெடுத்தார். ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையும் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதரின் திடீர் தாக்குதலில் கடுமையாக காயமுற்றார். இது மன்ரோவை சென்னை நோக்கி செல்ல வைத்தது. ஹைதர் ஆட்காட்டை கைப்பற்றினார் 1780. இந்நிலையில் சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்த வாசி போரில் வெற்றி பெற்ற அயர்கூட் மதராஸை கடல்வழியை முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டார். ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய கூட் புதுச்சேரியை நோக்கி நகர்ந்தார். இதற்கிடையே ஹைதர் தஞ்சாவூர் அரசை தன் பிடிக்குள் கொண்டு வந்தார். கூட் பீரங்கிப்பேட்டையை போர்ட்டோனோவோ அடைந்து ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெற்றார். ஹைதர் அங்கு நடைபெற்ற மோதலில் ஆங்கிலேயரிடம் பிடிபடுவதிலிருந்து நூலிலையில் தப்பினார். ஹைதரின் மகன் திப்பு சுல்தான் கர்னல் இப்ரைத்வைட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைப்பிடித்தார். மைசூர் சுல்தானின் கவனத்தை திசை திருப்பதற்காக ஜெனரல் மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரை நோக்கி நகர வைத்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரின் மரணம் 1782 அமெரிக்கா சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை 1783 நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயரின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருந்தன. கர்னல் லேங் கரூரையும் திண்டுக்கலையும் கைப்பற்றினார். கர்னல் ஃபுல்லட்டன் பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றினார். அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் அவர் முன்னேறி வந்தபோது திப்பு சுல்தான் சமாதானத்துக்கு விருப்பம் தெரிவித்து முற்றுகையை தெரிவித்தார். 1784 ஆண்டு மார்ச் மாதத்தில் மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அதன்படி இரு தரப்பினரும் அதுவரை வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் போரில் கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. மூன்றாம் மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை. இடைப்பட்ட காலத்தில் காரன்வாலிஸ் கவர்னர் ஜெனரல் ஆக பொறுப்பேற்றார். அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கும் விதத்தில் நடந்து கொண்டார். தெற்கில் இரு மிக பெரும் சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரின் கூட்டமைப்பும் ஆங்கிலேயரின் கூட்டாளிகளாக இதில் செயல்பட்டார்கள். திப்புவுடனான போருக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களையும் கூடவே தன் படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு வழங்கினார். 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்வை உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர் ஆங்கிலேயரை ஆதரித்தார்கள். ஆங்கிலேயரின் கை ஓங்கியது. திப்பு கான்ஸ்டாண்டினோபிலுக்கும் 1787 பாரிஸுக்கும் தூதுக்குழுவை அனுப்பினார். ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக திப்பு இந்த ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டார். பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயி தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்தினாலும் திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்று வாக்குறுதியையே அளித்தார். பிரிட்டனுடன் நட்பு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இவ்வாறு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. கர்னல் ஹாட்லி திப்புவின் தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். இதற்கு பதிலடியாக திப்பு திருவண்ணாமலையை கைப்பற்றினார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநரின் ஆதரவை பெறுவதற்கு திப்பு எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. காரன்வாலிஸ் தானே வேலூரிலிருந்து படையெடுத்து வந்து பெங்களூரை அடைந்தார். வழியில் அவர் திப்புவை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸ்ரீரங்கப்பட்டணம் அருகே திப்பு தோற்கடிக்கப்பட்டார். படையெடுப்பின் போது தேவைப்படும் பொருட்களின் பற்றாக்குறையால் காரன்வாலிஸ் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த தருணத்தில் மராத்தியர் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கினார்கள். கூடுதல் வலிமை பெற்ற ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிட்டது. அதன் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தார். உடன்படிக்கையில் காரன்வாலிஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். இதான் ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டை. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கையின்படி திப்பு அவருடைய ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். அவருடைய மகன்களில் 2 பிணை கைதிகளாக அனுப்பி வைக்க வேண்டும். கூட்டணியாளரிடையே திப்புவிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீட்டுத் தொகையையும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆங்கிலேயர் மலபார், திண்டுக்கல், பாராமஹால் ஆகிய பகுதிகளை பெற்றார்கள். திப்பு குடகு பகுதியை இழந்தார். அதன் அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசர் ஆனார். திப்புவின் அதிகாரம் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டது. சென்னையில்
பிணை கைதிகளாயிருந்த திப்புவின் மகன்கள் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு 1794 ஆண்டு மே 29 அன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்புவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மைசூர் அரசர் 9ஆம் சாமராஜ் 1796 இறந்தார். அடுத்த அரசரை நியமிக்கும் முறையான வழக்கத்தை திப்பு பின்பற்றவில்லை. அவர் இந்த தீர்மானத்துக்கு வந்த அதே நேரத்தில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மொரிசியஸின் கவர்னர் மாலரிக் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பிரான்சிடமிருந்து உதவி கிடைத்த பிறகு திப்பு ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் என்பதே மாலரிக்கின் அறிவிப்பாகும். திப்பு 1798 ஜூலையில் பிரெஞ்சு இயக்குநரகத்துடனும் அதற்கு பிறகு அங்கு ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடனும் மேற்கொண்ட கடித தொடர்புகள், அவர் வெல்லஸ்லி உடனான கடித தொடர்பில் காட்டிய நழுவல் ஆகியவை வெல்லஸ்லியை மீண்டும் திப்புவுக்கு எதிரான போரை அறிவிக்க செய்தது. 4ஆம் மைசூர் போர் 1799. திப்பு தனது படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதர்களை அனுப்பினார். 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுவ குழுவானது மொரிசியஸிலிருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் என உறுதியளித்தது. பிரான்சில் இருப்பதைப் போல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் ஜாக் கோப்பியர் கழகம் தொடங்கப்பட்டது. மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கும் விதத்தில் பிரெஞ்சு குடியரசின் கொடி ஏற்பட்டது. பிரெஞ்சுடன் திப்பு ஏற்படுத்திக் கொண்ட கூட்டணியால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திப்பு இதை ஏற்கவில்லை. ஆங்கிலேயர் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவித்தனர். ஜெனரல் டேவிட் பேர்டு ஸ்ரீரங்கப்பட்டத்தின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கைப்பற்றினார். அமைதி உடன்படிக்கைக்கான திப்புவின் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு ஓர் ஐரோப்பிய படை வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். திப்புவை அகற்றியதும் உடையார் வம்சத்தினரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான தொடக்கமாக அமைந்தன. திப்புவின் மகன்கள் முதலில் வேலூரில் சிறை வைக்கப்பட்டார்கள். 1806ஆம் ஆண்டில் வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டார்கள். இவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களின் வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வந்தன. தென்னக பாளையக்காரர்களின் தொடக்ககால எதிர்ப்பு. பாளையங்களின் தோற்றம். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் மதுரை, திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர். தளவாய் அரியநாத முதலியாரின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்பட்டன. விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார். அதில் 72 அரண்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் இருந்தன. பாளையக்காரர் அரசுகளுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை கப்பமாக செலுத்துவதற்கும் தேவையான போது படை வீரர்களை அனுப்புவதற்கும் பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டனர். இந்த கடமைகளையும் பிற பணிகளையும் செய்வதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற சில கிராமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. அக்கிராமங்களில் அவர் வரி விதித்து நிதி திரட்டினார். இத்துடன் கூடுதலாக பல பட்டங்களும் சிறப்புரிமைகளும் பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டன. பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையில் பிரச்சனைகளிலும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் அவருக்கு உண்டு. புவியியல் அடிப்படையில் பரவியிருந்த பாளையங்களை மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் என பிரிக்கலாம். மறவர் குறுநில மன்னர்களிடமிருந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்பகுதியில் அமைந்திருந்தன. கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் தெலுங்கு பேசுவோர் குடியேறியிருந்தார்கள். அவை பாளையக்கார நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமாக கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு படை தலைமையுடன் வரி வசூலிக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆற்காடு நவாபின் வேண்டுகோளின்படி 1755 அவருக்கு உதவி செய்ய 500 ஐரோப்பியரும் 500 சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை, திருநெல்வேலி பகுதிகளுக்குள் நுழைய உத்தரவிடப்பட்டது. பாளையக்காரர்களின் அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தின் குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது. மாஃபூஸ் கான், அதாவது ஆற்காடு நவாபின் மூத்த அண்ணன், அந்த பகுதிகளில் நவாபின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். மாஃபூஸ் கான் கர்னல் ஹரானுடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார். அவர்கள் மதுரையை எளிதாக கைப்பற்றினர். பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்தில் ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது. அந்த பாளையத்தை ஆட்சி செய்த பூலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரு செல்வாக்கு பெற்றவர். பீரங்கி உள்ளிட்டவற்றின் பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை ஆகிய காரணங்களால் ஹரானின் தாக்குதல் கைவிடப்பட்டது. அவரது படை மதுரைக்கு திரும்பியது. நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளான மியானாம், முடிமையா, நபிகான் கட்டாக் ஆகிய பதான் இனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மதுரையையும் திருநெல்வேலியையும் கண்காணித்து வந்தனர். அவர்கள் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரித்தனர். அவர்களுடன் பூலித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை ஆகிய பாளையங்களின் ஆட்சியாளர்களும் பூலித்தேவரின் கூட்டமைப்பில் சேர்ந்தனர். திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலமாகவும் பூலித்தேவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார். இன்னொரு பக்கம் ஆற்காடு நவாப் மாஃபூஸ் கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்பினார். நவாபின்
வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலியை நோக்கி பயணித்தது. கம்பெனியை சேர்ந்த 1000 வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் இப்போது மாபூஸ் கானிடம் இருந்தார்கள். கூடவே கர்நாடகாவிலிருந்து குதிரை படையினரும் காலாட்படை வீரர்களும் வந்ததால் மாபூஸ் கானிடம் படைபலம் அதிகரித்தது. அவர் தன் படையினரை களக்காடுக்கு அருகே நிறுத்தி வைப்பதற்கு முன்பே திருவிதாங்கூரிலிருந்து வந்த 2000 வீரர்கள் பூலித்தேவர் படையுடன் சேர்ந்து கொண்டார்கள். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கான் படை தோற்றது. பூலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிடலுடன் காட்டிய எதிர்ப்பு ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரங்களில் நேரடியாக தலையிட வைத்தது. 1756 1763 வரைக்கும் திருவிதாங்கூரிலிருந்து கிடைத்த சீரான ஆதரவுடன் பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து நின்றார்கள். கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை பூலித்தேவரை தாக்க துணியவில்லை. பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலி, மராத்தியர் ஆகியோருடன் ஆங்கிலேயர் போர்களில் ஈடுபட்டு வந்ததால் 1760 செப்டம்பரில் தான் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன. யூசப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை இடிக்கும் நோக்கத்துடன் தாக்குதலை நடத்தினார். இது ஏறத்தாழ 2 மாதங்கள் நீடித்தது. 1761 மே 16 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசப் கான் வசமாயின. புதுச்சேரியை ஆங்கிலேயர் கைப்பற்றியதால் பிரெஞ்சுக்காரர்களின் தலையீடு இல்லாமல் ஆனது. பிரெஞ்சுக்காரரிடமிருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை குலைய தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை ஆகிய பாளையங்களை சேர்ந்தவர்கள் ஆங்கிலேய அணிக்கு மாறினர். கம்பெனி நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். கோட்டைகளை யூசப் கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சம் புகுந்த பூலித்தேவர் தனது பாளையத்துக்கு திரும்பி மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டத் தொடங்கினார். இம்முறை ஆங்கிலேயர் அனுப்பிய கேப்டன் கேம்பிள் நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 கைப்பற்றினார். பூலித்தேவரின் இறுதி நாட்கள் குறித்த உறுதியான செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை. பாளையக்காரர் முறை 1530களில் தோன்றியது. வாரங்காலை ஆண்டு வந்த காகதிய அரசில் இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது. அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒரு பாசறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்பவரையே பாளையக்காரர் என்ற சொல் குறிக்கிறது. இந்த முறை தோன்றுவதற்கு முன்னால் சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிகளுக்காக வரி வசூலித்து வந்தனர். பாளைய முறை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேர்வைக்காரர்கள் தலையாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள். யூசப் கானின் இயற்பெயர் மருதநாயகம். அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் இருந்தபோது இஸ்லாம் மதத்தை தழுவினார். 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் சேர்ந்த யூசப் கான் 1752 முதல் 54 நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். ஆற்காடு நவாபுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1756 முதல் 1761 வரை ஆளுநராக பொறுப்பு வகித்தார். யூசப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார். லாலியின் மதராஸ் முற்றுகை 1758 முதல் 59 போது யூசப் கானின் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது. அவர் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தார். மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினார். மதகுருக்கள் வசமிருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்தார். ஆங்கிலேயர் அவரை ஆற்காடு நவாபுக்கு பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் கிளர்ச்சியில் இறங்கினார். வேலு நாச்சியார் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதிகளை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். அவர் சிவகங்கை அரசரான முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தார். அவருக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் இருந்தார். வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாச்சியில் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் காலம் இருந்தார். இக்காலகட்டத்தில் வேலு நாச்சியார் ஒரு படையை கட்டமைத்தார். ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். 1780 இவ்விருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்றார். வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருந்தார். அவர் ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார். நாச்சியாரின் படையில் இருந்த குயிலி தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதை அழித்தார். நாச்சியாரின் படையில் இருந்த இன்னொரு உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் ஆவார். இவர் ஆங்கிலேயரின் ஓர் ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னையே அழித்துக் கொண்டார். ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை ஏற்படுத்தினார். எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைந்தார். ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக முடிசூடி கொண்டார். சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார். 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர். இம்முறை மருது பாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசரானார். 1790 இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளாட்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்தார். வேலு நாச்சியார் நோயுற்று 1796 இறந்தார்.